ஹாய், வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கோலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கடல மாவு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புதினா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா இருத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இந்த மூணுத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கரம் மசாலா, லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த பைண்டிங்காக தான் வந்து நம்ம வந்து கடல மாவு வந்து சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துடாதீங்க கடல மாவு. கடல மாவுக்கு பதிலாக உடச்ச கடல மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடல மாவு சேர்க்கலைன்னா வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்கும், பிடிக்கிறதுக்கு வராது. அதுக்காக தான் நம்ம வந்து கடல மாவு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து பால் ஷேப்பில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரியே வந்து எல்லாமே வந்து பால் ஷேப்பில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கோலாவை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெளில இருக்க லேயரும் வந்து குக் ஆகும், உள்ளே அந்த சிக்கனும் வந்து நல்லா குக் ஆகும். இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாம். யூஸ்வலாக எல்லாருமே வந்து மட்டனில் தான் வந்து கோலா பண்ணுவாங்க. சிக்கன் கோலா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். போன்லெஸ் சிக்கன்றதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், 2 பக்கமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சிக்கன் கோலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பற்றின அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.